ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கிராஃப்டட் கம்ஃபர்ட்ஸ். வீடியோ பக்கம் வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நாங்கள் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கோம், நீங்களும் எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். த கிரேட் இண்டியன் சேலில் அமேசானில் வாங்கின கிளாஸ் பாட்டில்ஸ் தான் இப்போ ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் 1000 ml, அதாவது 1 லிட்டர் கிளாஸ் பாட்டில்ஸுங்க. ஒரு 2-3 மந்த்ஸாகவே இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் சர்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். இந்த செட் ஆஃப் 6 பாட்டில்ஸை செலக்ட் பண்ணி கார்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். நல்லா டீல் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1000க்கு மேலே ரேட் எழுதிட்டு இருந்துச்சு. அப்புறம் 899 ரேட் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ கிரேட் இண்டியன் சேல் 849க்கு வாங்கினுங்க. ஒரு பாட்டிலோட ரேட் வந்து 141 ருபீஸ் ஆகுதுங்க. ஃப்ளிப்கார்ட்டில், மீஷோலலாம் சேலில் பார்க்கும்போது இதே பாட்டில்ஸ் வந்து மேக்ஸிமம் கம்மியானது வந்து 177 ருபீஸு. அதுக்கு கீழே கம்மியாகலை. பர் பாட்டில் 141 ருபீஸ்க்கு நான் வாங்கினது இப்போ ரொம்ப நல்ல டீலாகவே தெரிஞ்சிச்சு. இது எலக்ட்ரிக்கல் பீட்டரும் வாங்கினோங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். இதோட யூசேஜ் எல்லாம் எப்படின்னு தெரில, அதனால சின்னதாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இந்த ஆக்சசரிஸ் அது கூட வந்துருந்துச்சு. ஃபியூச்சர் வீடியோஸில் இதை பற்றின ரிவ்யூஸ் போயிட்டு வரும்போது எங்கள் அப்பார்ட்மெண்ட்குள்ளேயே இந்த பியூட்டிஃபுல்லான கொஞ்சம் கிராஸஸ் கிடச்சிச்சு. அதனால் கையோட சிங்க்கெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மணி பிளான்ட் பாட்டிலுக்குள்ளேயே இந்த கிராஸை வச்சாச்சு. இந்த வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்டர்சிங் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் இதை பற்றி ஒரு மினி விளாகில் கூட காமிச்சிருப்பேன். அதை பண்ணிட்டு தான் இங்கே டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாக்கிங் போயிட்டு வரும்போது கொஞ்சம் மருதாணி இலை, செம்பருத்தி பூ, நித்திய கல்யாணி, கொஞ்சம் நந்தியாவட்ட ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிடச்சிதுங்க. அது கூடவே கொஞ்சம் முடக்கத்தான் லீவ்ஸும் கிடச்சிச்சு. இது எல்லாம் சேர்த்து வச்சு நம்ம தலைக்கு போடுற எண்ணெய் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அது கூடயே வீட்லேயே இருந்தால் கொஞ்சம் கருவேப்பிலையில், அப்புறம் நம்ம ஒன்ஸ் அப்பான் டைம் ப்ரிப்பேர் பண்ணி வச்ச ஹெர்பல் பால்ஸு, அது கூட 4-5 சின்ன வெங்காயங்க. இதில் தண்ணி ஒரு ட்ராப் கூட ஆட் பண்ணாமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது கூடயே ஒரு 1.5 டீஸ்பூன் வெந்தயப்பொடி சேர்த்திக்கிறேன். கொஞ்சம் பிளான் பண்ணியிருந்தோம்னா வெந்தயத்தை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் அரைச்சி சேர்த்திக்கலாம். இப்போ அப்படியே நான் வாக்கிங் போயிட்டு வரும்போது இந்த இலையெல்லாம் கிடச்சதுனால அப்படியே எண்ணெய் காய்ச்சலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. எண்ணெயும் வீட்டில் காலிடுச்சு, அதனால தாங்க. அதனால் வெந்தயத்தை நான் பொடியாக அரைச்சி வச்சுருந்ததுனால அது ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இந்த அரைச்ச இலையெல்லாம் சேர்த்துனதுக்கப்புறங்க நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அந்த கொதி தானாக அடங்கிடும். அப்போ வந்து அதில் இருக்கிற மாய்ஸ்சர் கண்டென்ட் எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதே நம்ம அலோவேரா போட்டிருந்தோம்னா அதில் மாய்ஸ்சர் கண்டென்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால டைம் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துக்கும். இந்த ஆயில் ரெடி ஆகிறதுக்கு 20-25 மினிட்ஸ் ஆயிருங்க. அதுக்குள்ளே போட்ட மற்ற லீவ்ஸ் எல்லாம் கருகிடும். அதனாலே இப்போ அலோவேரா சேர்த்துறதே இல்லை. இல்லாட்டி அலோவேராவை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரெஷ் க்ரீன் லீவ்ஸ் அரைச்ச பேஸ்ட்டு போட்டுட்டு அப்படியும் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணலங்க. ஒரு குக்கும்பர் கட் பண்ணிகிட்டு இருந்தேங்க. அதுக்குள்ளார இந்த எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. அதை ஆஃப் பண்ணியாச்சு. இந்த குக்கும்பர் வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இதுலேயும் ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ணல, சும்மா அப்படியே அரைச்சி வச்சுக்கிட்டேன். இதை வந்து ஐஸ் க்யூப்ஸ் பண்ணுறதுக்காக ஐஸ் ட்ரேயில் தான் போட்டுட்ருக்கேங்க. இது வந்து ஆக்சுவலி எக்கு வைக்கிற ட்ரேங்க. புரட்டாசி மாதங்கிறதுனால இந்த ட்ரேக்கு வேலையே இல்லை. அதனால் இதை நான் வந்து இப்போ யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மோல்டில் ஊற்றி வச்சுட்டுங்க இந்த எக் ட்ரேவை ஃப்ரீசரில் வச்சிடலாம். அரைச்ச குக்கும்பர் பேஸ்ட் வந்து மிச்சம் கொஞ்சோண்டு இருந்துச்சுங்க. அதில் ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. இந்த டேப்லெட்ஸ் கேப்சூல்ஸோட கவர் இருக்குது இல்லைங்களா, நல்ல திக்கான அலுமினியம் ஷீட்டாக இருக்கும். அதில் அந்த டேப்லெட் இருந்த இடத்தையெல்லாம் நல்லா குழி பண்ணிவிட்டு அதில் இருக்க அந்த ரேப்பர்லாம் கிழிச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. நல்லா க்ளீன் பண்ண முடிச்சதுக்கப்புறமா அதுக்குள்ளே குக்கும்பர் பேஸ்ட்டை போட்டுட்டு இந்த குக்கும்பர் பேஸ்ட் மெயினாக எதுக்கு பண்ணாங்க, சின்ன பொண்ணு வந்து கொஞ்ச நாளாகவே தூங்கி எந்திரிக்கும் போதே கண் எரியுதுன்னு சொல்கிறாங்க. வந்து வேரியஸ் ரீசன்ஸ்னால இருக்கலாம். தூங்குற டைம் கம்மியாக இருக்குது, படிக்கிறது ஜாஸ்தி இருக்குது, அப்புறம் ஃபோன் ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. அதனால் ஒரு 1 or 2 hours அவள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே போய் ஒரு 5 o'clock போல் இந்த குக்கும்பர் கேப்சூல்ஸை அவள் கண்ணு மேலே வச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால் ஒரு 2 hours பக்கம் அது கண்ணு மேலேயே இருக்கிறதுனால எந்திரிக்கும் போது கண் எரிச்சல் சுத்தமாக இருக்கிறது இல்லைன்னு சொன்னால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பெரிய ஐஸ் ட்ரேயில் போட்டு வச்ச குக்கும்பர் க்யூப்ஸ் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டோம்னா ஸ்கின் வந்து ரொம்ப பிரைட்டனிங்காக இருக்குங்க. ரொம்ப நல்லா க்ளோவும் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். It's never, ever, 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 ever gonna happen. I don't think so. இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் கழுவி காய வைக்கிறதுக்கு வச்சாச்சுங்க. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ லஞ்ச் பண்ண போயாச்சு. லஞ்சுக்கு வந்துங்க சேனக்கிழங்கு ரோஸ்ட், அது கூடவே ஃப்ரைட் ரைஸு, அப்புறம் தயிர் சாப்பாடு. தயிர் சாப்பாடு வந்து என் பொண்ணு பண்ணியிருந்தாங்க. I don't think so. No, 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 no.
லஞ்செல்லாம் முடிச்சுட்டுங்க அதுக்கப்புறம் எண்ணெயை வந்து வடிகட்டி ஊற்றிட்டுருக்கேன். டைரெக்டாக வடிகட்டியில் ஊற்றி நம்ம வடிகட்டுறதை விடங்க இந்த மாதிரி ஒரு கிளாத் போட்டு அதில் வடிகட்டினோம்னா வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாகுது. இந்த துணியில் போட்டு வடிகட்டுறதுனால மெயின் அட்வான்டேஜ் என்னென்னாங்க நல்லா டைட்டாக புளிய முடியுது, இருக்கிற ஆயில் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே வந்துடும். இதே வடிகட்டியில் டைரெக்டாக போட்டோம்னா அவ்வளோ ஆயில் வெளியே வராது, நிறைய ஆயில் உள்ளே இருக்கிற மாதிரி தோணும். அதனால தான் இப்போல்லாம் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கிறதுங்க. த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குங்க இன்றைக்கி, அதனால் கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் அப்படியே கொஞ்சம் ஈவன் டோனாக வராமல் அன்ஈவனாக வர மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. எதனாலும் தெரியல, சடன் சேஞ்சு, கொஞ்சம் பேர் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். இப்போ வந்து இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஆயில் ஸ்டாண்டு தான் வச்சுருந்தேன், 2 டயர் ஸ்டாண்டு. அதை எடுத்துகிட்டு இப்போ இந்த பேஸ்கெட் ரீசெண்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். மறுபடியும் இப்போ அதே ஸ்டாண்டை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இதில் வந்து ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு இருந்தேன் கொஞ்சம் நாளாக. ஃப்ரூட்ஸ் வந்து ஜாஸ்தி குவான்டிட்டி ஆயிடுச்சுன்னா 2 டயரில் இந்த மாதிரி வைக்கும் போது ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. இந்த 2 டயர் ஸ்டாண்டை வந்து திருப்பி நான் ஆயிலுக்கே வச்சுக்கிறதுனால ஃப்ரூட்ஸ் இனிமேல் கொஞ்சம் கம்மி குவான்டிட்டியில் தேவைக்கேற்ப வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணியிருக்கேன். இந்த ஷெல்ஃபில் வந்து கரெக்டாக 6 பாட்டில்ஸ்க்கு கரெக்டாக ஃபிட்டிங்காக இருந்துச்சுங்க. அது போக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸும் முன்னாடி இருந்துச்சு, அங்கே வந்து ஆயில் பாட்டில்ஸ் வச்சாச்சு. ஆரஞ்சு சாத்துக்குடியில் நிறைய மிச்சமாக இருந்துச்சு. ஜூஸ் போடலான்ட்டு போடவே டைம் இருக்கிறதில்ல காலையில். அதனால இப்போ நைட்டே வந்து புழிஞ்சு வச்சிடலாம், காலையில் எடுத்து குடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நைட்டே பண்ணிகிட்ருக்கேன். இல்லைனா டெய்லி பிளான் பண்ணி எடுத்து வைப்பேன், குக்கிங்க்கே டைம் சரியாக போயிடுது. இது பண்ணவே முடியாமல் போயிடுச்சு, அதனால தான் இப்போ பண்ணேன். பேஸ் வந்து அலுமினியமாக இருக்கிறதுனால இந்த குக்கும்பர் டேப்லெட்ஸ் வந்து ஈஸியாக வெளியே வந்துருச்சுங்க. தூங்கும்போது கண்ணில் வச்சுட்டு தூங்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்திருக்கேங்க. இப்போது இனி நெக்ஸ்ட் டேலேருந்து விலாக் கண்டினியூ ஆகுதுங்க. இது வந்து October 3rd, அதாவது தேர்ஸ்டேங்க. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்துங்க உருளி எப்பவும் வீக்லி ஒன்ஸ் கழுவி நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருவேன் ஃப்ளவர்ஸ் வச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறங்க எங்கே வைக்கிறதுன்னு தெரியாது. டிவி ஸ்டாண்ட் மேலே, டீபாய் மேலே, கொஞ்ச நாள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் அங்கே இங்கேன்னு வச்சுட்ருந்தேன். அப்புறம் இப்போல்லாம் இதுக்காகவே ஒரு பிளேஸை க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. சென்டரில் இந்த அழகான புத்தா வச்சுங்க, சுற்றி இருக்கிற கொஞ்சம் ஆன்டிக் பீசஸ், அப்புறம் மணி பிளான்ஸ் அதெல்லாம் வச்சுங்க, அப்புறம் உருளி வச்சுறது. இதே டைனிங் ரூமில் இந்த புத்தா செட்டப்பை வந்து ஒவ்வொரு டைரெக்ஷனில் வைப்பேன். ஒவ்வொரு வாரமும் எங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அந்த இடத்துலலாம் இதோட பொசிஷனை மாற்றிட்டே இருப்பேன். சரி வாங்க இப்போது DIY கிராஃப்ட்டுக்குள்ளே போகலாங்க. இது வந்து மிரர் வச்சு பண்ணுற ஒரு ப்ராஜெக்ட் தாங்க. இது ஆர்டர் பண்ணி வாங்கி ஒரு 2 மாதமே இருக்கும். இது 2 சைடும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறதுனால இது ஓப்பனே பண்ணலங்க. நம்ம யூஸ் பண்ணுறப்போ அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே விட்டாச்சு. சரி இப்போ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 2 சைடும் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கே, 2 சைடும் மிரராக இருக்குமா என்னன்ட்டு ஒரு டவுட்டாக இருந்துச்சு. 2 சைடும் கொஞ்சம் ஸ்டிக்கரை நீக்கி கொஞ்சோண்டு பார்த்தங்க. அப்போ தான் தெரிஞ்சிச்சு இது அக்ரிலிக் போர்டு, மிரர் இல்லைன்ட்டு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சுங்க. ஐயோ என்னடா அது இப்படி ஏமாந்துட்டுமே அப்படின்ட்டு ஆயிடுச்சு. இது அமேசானில் தான் வாங்கினதுங்க, ரிட்டர்னும் பண்ண முடியாது, ஏன்னா வாங்கி 2-3 மந்த்ஸ்க்கு மேலே ஆச்சு. சரிட்டு இதை நான் முடிக்கிறக்குள்ளே என் பொண்ணுக்கிட்ட சொல்லி கொஞ்சம் சீக்கிரமாக டெலிவரி ஆகிற மாதிரி ஒரு மிரர் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாளே டெலிவரி ஆயிடுச்சுங்க. இது 100% என்னோட மிஸ்டேக் மட்டும்தாங்க. ஒயிட் கலர் சர்க்குலர் போர்டில் ஸ்டிக்கர் ஓப்பன் பண்ணுற மாதிரி பிக்சர் இருந்துச்சு. அந்த ஒயிட் கலர் சர்க்குலர் போர்டை வந்து நான் மிரர்னு நினச்சிட்டேன். ப்ராடக்டோட பேரை வந்து ப்ராப்பராக படிக்காமல் வெறும் பிக்சர் பார்த்து ஆர்டர் பண்ணதுனால வந்து மிஸ்டேக் தான் இது. ஒரு பேக்கில் 2 மிரர் வர மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அதாவது 2 6 இன்ச் டயமீட்டர் உள்ள மிரர் வந்து 210 ருபீஸுங்க. இந்த மிரர் சைஸ்லேயே ஒரு கார்ட்போர்டு எடுத்துட்டாங்க. யூஸ்வலாக கேக் வாங்குற கார்ட்போர்டை தூக்கி போடுறது இல்லைங்க, அது எப்படி இருந்தாலும் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அது எந்த ஷேப்பாக இருந்தாலும் எடுத்து வச்சுக்குவேன். இப்போ அந்த மாதிரி ஒரு கார்ட்போர்டு தாங்க எடுத்து அதில் வந்து 16 லைன்ஸ் வர மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி டைரெக்டாக பேம்பூ ஸ்டிக்ஸை ஒட்டினா கொஞ்சம் கோணமுனியாக ஆயிரும் அப்படின்ட்டு தான் லைன்ஸ் ட்ரா பண்ணி அப்புறம் ஒட்டிகிட்டு இருக்கேங்க. பன்னீர் டிக்கா, சிக்கன் டிக்காலாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்டிக்ஸ் தாங்க இது, பேம்பூ ஸ்டிக்ஸு. இது நார்மலாக இருக்கிற டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ், மால்ஸ் எல்லாமே கிடைக்குது இப்போது. அந்த ஸ்டிக்ஸ் தான் வந்து கார்ட்போர்ட் மேலே க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்ட வச்சிட்ருக்கேங்க. ஆர்டர் பண்ண மிரர் வரக்குள்ளே அட்லீஸ்ட் இந்த பேம்பூ ஸ்டிக் ஒர்க்கு முடிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஒட்டிகிட்ருக்கேங்க. இது வந்து இந்த ஃப்ரைடே எடுத்ததுங்க. மிரர் அன்னைக்கு தான் வந்துச்சு. மிரர் வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் திருப்தியாக இருந்துச்சுங்க. குட்டியாக ஒரு தேங்க்யூ கார்டோடு அனுப்பிச்சி விட்ருந்தாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதுதான் நம்ம வாங்கின மிரருங்க. நான் வந்து இந்த மிரர் சைஸ்லேயே இன்னொரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸு, இந்த மிரர் சைஸை விட ஒரு 1.5 இன்ச்சஸ் பெருசாகவே இருக்கும். இந்த பெரிய கார்ட்போர்டையும் எடுத்து அந்த ஸ்டிக்ஸுக்கு மேலே ஒட்ட வச்சிடலாங்க க்ளூகன் போட்டு. இப்போ இந்த பெரிய கார்ட்போர்ட் மேலே மிரர் ஒட்டிடலாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபெவிக்ரிலோட க்ளே எடுத்துக்கலாங்க. 2 டைப்ஸ் ஆஃப் க்ளே வரும், ஒன்று லைட் ஒன்று டார்க்கு. ரெண்டையும் நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிரரும் இந்த கார்ட்போர்டு ஈவன் சர்ஃபேஸாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த அக்ரிலிக் க்ளே வந்து இந்த மிரர் சுற்றி ஒட்டிட்டு வந்துடலாங்க.
மிரரை வந்து பார்டர் பண்ணுற மாதிரி இந்த பேர்ல்ஸை வந்து சுற்றி ஒட்ட வச்சிடலாங்க. இந்த க்ளே ஒட்டின இடத்துல ஃபுல்லாக ப்ரௌன் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கிறேங்க. நம்ம பண்ணுற எல்லா டிஐஒய் கிராஃப்ட்ஸும் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பண்ணோங்கிற ஒரு பெரிய திருப்தி இருக்கும். அந்த மாதிரி அமைஞ்சது தாங்க இதுவும். இந்த ப்ரௌன் கலர் பெயிண்டிங் மேலே உடன் பீட்ஸ், ஆக்சுவலி இது உடன் பீட்ஸ் டிசைனில் இருக்கிற பிளாஸ்டிக் பீட்ஸ் தாங்க. அதை வந்து ஒட்டு வச்சிடலாம் ஃபுல்லாகவே. இந்த உடன் பீட்ஸ் ஒட்டினதுக்கப்புறங்க இந்த பேம்பூ ஸ்டிக்ஸில் குட்டி குட்டியாக சர்க்கிள் மிரர் இருக்குது இல்லைங்களா, அதை ஒட்ட வச்சிடலாம். ஆக்சுவலி இது மிரர் கிடையாது, மைக்கா ஷீட் மாதிரி திக்காக வரும் இல்லைங்களா, இது மிரரும் இருந்துச்சு என்கிட்ட. ஆனால் மிரர் ஒட்டினா ரொம்ப ஹெவியாக இருக்குமோ என்னமோன்ட்டு நான் இந்த மைக்கா ஷீட்டை ப்ரிஃபர் பண்ணிவிட்டேன். அது ஒட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நீங்கள் பார்க்குற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக மிரரை ஒட்ட வச்சுட்டுங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி இன்னொரு லேயர் ஆஃப் மிரரும் ஒட்ட வச்சாச்சு. ஒயிட் பாசி வந்து இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சுங்க. அதனால் அதையும் யூட்டிலைஸ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு இந்த பேம்பூ ஸ்டிக்ஸோட டிப்பில் வந்து கொஞ்சோண்டு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து சொருகி விட்டுட்டு இந்த பேர்ல்ஸை வந்து கடைசியில் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க பார்க்குறக்கு. 24 hours ஆச்சு அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் இன்னும் மாட்டவே இல்லைங்க. இந்த வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க் வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். பார்த்ததற்கு மிக்க நன்றி.